வடக்கு கிழக்கில் இருந்து ராணுவத்தை வெளியேற்ற கோரி தமிழரசு கட்சியினால் பூரண கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் சில இடங்களில் கதவடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கப்பட்ட நிலையில் பெருமளவான இடங்களில் இயல்பு நிலை காணப்பட்டன. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் ராணுவ முகாமுக்குள் நுழைந்த ஒரு குழுவினர் ராணுவ அதிகாரிகளால் தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் முகாமுக்குள் நுழைந்த மற்றொரு இளைஞர் முத்து ஐயன்கட்டு குளத்தில் உயிரிழந்து கிடந்ததை அடுத்து ராணுவம் இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டது. சம்பவம் குறித்து 2 விசேட போலீஸ் குழுக்கள் விசாரணை நடத்தி வருவதுடன் 3 ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் இளைஞரின் மரணத்திற்கு நீதி கோரி இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஹர்த்தால் நடத்த தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் வடக்கு கிழக்கில் அளவுக்கு அதிகமான ராணுவ பிரசன்னம் மற்றும் ராணுவ அடக்குமுறைகளுக்கு எதிராக இன்று ஹர்த்தால் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்பட்டது. முன்னதாக கடந்த 15ஆம் திகதி கதவடைப்பு போராட்டம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் மன்னார் மடு தேவாலய பெருநாள் என்பதால் 18ஆம் திகதியான இன்றைய தினத்திற்கு மாற்றப்பட்டது. மேலும் கதவடைப்பு போராட்டத்திற்கு தம்முடன் கலந்து ஆலோசிக்கவில்லை என வர்த்தக சங்கங்கள், யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியம், பொது அமைப்புகள் குற்றம் சாட்டி போராட்டத்திற்கு ஆதரவு வழங்க மறுத்திருந்தனர். இந்நிலையில் இன்றைய தினம் காலை சில இடங்களில் கடைகள் பூட்டப்பட்டு இருந்தாலும் பல இடங்களில் கடைகள் திறக்கப்பட்டு இருந்தமையும் அவதானிக்க முடிந்தது. அதேவேளை போக்குவரத்து சேவைகள் வழமை போன்று இயங்கியதுடன் அரசு திணைக்களங்கள், பாடசாலைகள் என்பனவும் வழமை போன்று இயங்கி வருகிறது.